அதாவது ரேபிடோவை பொறுத்தவரையிலும் எல்லாரும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், ஈஸியாக நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதில் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸும் நிறையா ப்ராப்ளம்ஸும் டெய்லியும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இதில் பொறுத்தவரையிலும் ப்ராஃபிட்டும் இருக்கா, அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதுக்கு மேலேயும் ப்ராப்ளம்ஸும் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு கும்பல் ஸ்கேம் பண்ணுறதுக்குனே பைக் டாக்ஸியை குறி வச்சு நிறையா பண்ணியிருக்காங்க. அதாவது பைக் டாக்ஸி புக் பண்ணிடுவாங்க, புக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் நாங்கள் போயிடுவோம். லொக்கேஷன் போயிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே ஃபோன் பண்ணி கஸ்டமரே ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2000 அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க, 1000 நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஜிபே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு நாங்கள் ஜிபே பண்ணிட்டோன்னே அது ரொம்ப நைட் டைமுங்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏறுங்கன்னு சொல்லிட்டேன். அது ஒருமா அந்த லேடிஸ் வந்து பின்னாடியே உட்காந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஜென்ஸ் அவங்க அந்த அண்ணனை உட்கார சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு இதுதான்ப்பா சேஃப், அவங்க ஃபஸ்ட்டு உட்காரட்டும், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றிட்டு ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் நைட் டைமில். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி தப்பாக பண்ணுறதும் என் மேலே இடிக்கிறதும், ஒரு மாதிரி அவர் வந்து கை போட்டு ஒரு மாதிரி சம்திங் பார்க்கறதுக்கு நீட்டாக தான் இருந்தார். ஆனால் அவர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தார். தடவிக்கிட்டே ஒரு மாதிரி ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சிட்டாரு. கை வச்சிட்டோன்னே எனக்கு அப்படியே மனசே டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு இறக்கி விட்டோன்னே ஒரு மாதிரி அவர் என்ன வரீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓப்பனாகவே கேட்டார். இந்த மாதிரி வரீங்களா பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் கேட்டு அதாவது ரேபிடோவை பொறுத்தவரையிலும் எல்லாரும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், ஈஸியாக நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதில் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸும் நிறையா ப்ராப்ளம்ஸும் டெய்லியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சிக்னல்லேருந்து சரி, ஒரு சேஃபாக ஒரு கஸ்டமரை ஏற்றிட்டு போகிறதுக்கும் சரி, அவங்க பேமெண்ட் இஷ்யூஸும் சரி, பேமெண்ட் கொடுக்குறதுலையும் ஸ்ட்ரகிளாக இருக்குது. நிறையா ஒரு ப்ராப்ளம்ஸ். அதாவது வண்டியை நம்ம வந்து ஓட்டுறதுக்கும் சரி, வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது அதாவது ரேபிடோவை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சிவோ இல்லை மற்ற வண்டியோட இன்சூரன்ஸோ எதுவும் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்னாலும் நாங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பஞ்சர் ஆனாலும் சரி, அந்த வண்டிக்கான ஒரு ஸ்பேர் போயிடுச்சுன்னா கூட அதுக்கு எங்களோட ஹேண்டில் இருக்கிற காசை போட்டு, கையில் இருக்கிற காசை போட்டு தான் நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஆனால் எல்லோரும் ஈஸியாக நினச்சிக்கிறாங்க, இவங்க பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க, ஈஸியாக நிறையா சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் இதில் இருக்கிற கஷ்டம், அதாவது பைக் டாக்ஸி ஓட்டுறதும் சரி, அந்த வெதர் கண்டிஷன்லாம் ஃபேஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு ஓகே. டிராஃபிக் போலீஸை ஃபேஸ் பண்ணுறோம். டெய்லியும் அவ்வளோ கஸ்டமர்ஸு யார் வருவாங்கன்னு தெரியாது. அடித்து பிடுங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதாவது காட்டுற அமௌண்ட்டோட கம்மியாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதாவது அமௌண்ட் எவ்வளோ தான் காட்டும், பட் ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டால் ரிட்டன் வரதுக்கு எங்களுக்கு ரிட்டன் ஃபேர் கிடையாது, எம்டியாக தான் வரணும். நிறையா இதில் ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதாவது இதில் பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கா, அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதுக்கு மேலேயும் ப்ராப்ளம்ஸும் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ லாங் ஆர்ட்ரு ஒன்று போனால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். ஷார்ட் ஆர்ட்ரு வந்து இந்த தெருமுனையிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகிறோன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் 30 ரூபீஸு 45 ரூபீஸ் அவ்வளோதான் காட்டும். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போகிறோம்னா எங்களுக்கு 45 ரூபீஸ் அந்த மாதிரி தான் காட்டும். அதில் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. பட் ஆனால் லாங் ஆர்ட்ரு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போனால் கூட ஏதோ 100 ரூபீஸ் வரும். பட் ஆனால் இதில் ஃபேஸ் பண்ணுறது இப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஓட்டணும் அப்படின்னு பார்த்தா கூட 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அது காலையில் 8 o'clockலேருந்து நீங்கள் 8 o'clock வரலாம் லாகின்ல இருந்தால் மட்டும்தான் அந்த 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதில் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ் பொறுத்தவரைலாம் 1000 ரூபாயில் வந்து 300 பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ் போயிடும். மைலேஜ் தர பைக்காக இருந்தால், அதுவே மைலேஜ் தராத பைக்காக இருந்தால் இன்னும் அதிகமாகவே பெட்ரோல் பிடிக்கும். அது இல்லாமல் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இப்போ போகிற வழியில் கூட நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டிராஃபிக் போலீஸ் பிடிப்பாங்க. அப்போ டிராஃபிக் போலீஸ் பிடிச்சா கூட அது கையில் இருக்கிற காசு தான் நாங்கள் போட்டு கட்டணுமே தவிர இதுக்கு வந்து கஸ்டமர் சைட்லேருந்தோ காசு தர மாட்டாங்க. ரேபிடோ சைட்லேருந்தோ எனக்கு எதுவும் ஸ்பான்சரோ இல்லை எதுவும் காசும் தர மாட்டாங்க. ஸோ இதில் வந்து எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் தான் அதிகமாக இருக்குதே தவிர ரேபிடோ சைட்லேருந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான் இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க தவிர அதுக்கேற்ற கமிஷன் அவங்களுக்கு போயிடும். பைக் டாக்ஸிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் ஓட்டுறேன்னா அதில் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ் 300 400 போயிடும். அது இல்லாமல் கமிஷன் அவங்களுக்கு 350 போயிடும். அது போக எனக்கு ஒரு 250 300க்குள்ளே தான் எனக்கு வந்து நிற்கும். பட் ஆனால் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஈஸியாக, அதாவது மைலேஜ் கவர் பைக்னால் உங்களுக்கு நல்லா தரும். பட் மைலேஜ் கவர் பைக் இல்லைன்னா பைக்குக்கே உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் போயிடும். அதே மாதிரி
மந்த்லி ஆயில் மாற்ற வேண்டியதாக இருக்கும் வண்டிக்கு. அதே மாதிரி மந்த்லி சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். திடீர்னு சொல்ல முடியாது, பஞ்சர் ஆகும். பஞ்சருக்கு ₹100 ₹200 கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் நிறையா ஸ்ட்ரகுல்ஸும் இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ஓட்டுறோம். எல்லோரும் என்ன ஈஸியாக நினச்சிக்கிறாங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறதுனால இவங்க நிறையா சம்பாதிச்சிருவாங்க, இவங்க நிறையா சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது. அதாவது இந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. பிராட்வேலேருந்து நுங்கம்பாக்கம் போனோம். அவர் கஸ்டமர் வந்து ஆர்டர் புக் பண்ணிட்டாரு. அங்கே போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அவர்கிட்ட ஹெல்மெட்டும் கொடுத்துட்டேன். அவர் போடாமல் கையில் வச்சுருந்துருக்காரு. கரெக்டாக அவர் போய் லொக்கேஷனில் ட்ராப் பண்ணுற இடத்துல டிராஃபிக் போலீஸ் மடக்கி பிடிச்சாங்க. அந்த லொக்கேஷனில் பிடிச்சதுனால அவர் ஹெல்மெட் போடாத ஒரு காரணத்தினால எனக்கு வந்து ₹1000 ஸ்பாட் ஃபைன் அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் சைட்லேருந்து போட்டு கொடுத்தாங்க. ஒன்று இப்போ ஸ்பாட் ஃபைன் கட்ட சொன்னாங்க. இல்லைன்னொன்னே அவங்க வந்து பில்லு போட்டு கையில் கொடுத்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ₹1000 பில் போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது கஸ்டமர் பண்ணுற சின்ன சின்ன அவங்க பண்ணுற அலட்சியத்தினால தான் எங்களுக்கு வந்து நிறையா லாஸ் ஆகுது அதில். அதாவது நாங்கள் ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணாலும் அவங்க வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க போடாதனால. டிராஃபிக் போலீஸ் அதை பார்த்துட்டு ஃபைன் பண்ணுறது எங்களுக்கு தான் அது ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலையோ மழையோ கஷ்டப்பட்டு ஓட்டுற காசாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் அன்றைக்கி ஒரு நாளோட ஏர்னிங்ஸே எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. அதனால் கஸ்டமர்ஸ் பார்த்து ஏதாவது நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டாங்கனாலே போதும், எங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸும் பாதிப்பு வராது, கஸ்டமரும் சேஃபாக கொண்டு போய் நாங்கள் சேர்க்கறதுனால எங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதாவது நைட் டைம்ன்றதுனால லாஸ்ட் ரைடு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணேன். கோயம்பேட்டிலேருந்து சம்திங் மாதாவரம் வரணும். பார்க்கறதுக்கு நீட்டாக தான் இருந்தார். ஆனால் அவர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தார். சரி, அந்த நைட் டைமில் அந்த ரைடு அக்செப்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம். அவரை கூட்டிகிட்டு போகும்போது அவர் வாந்தி எடுத்துகிட்டு என் மேலே அது ஸ்மெல்லு வேறு, எனக்கு சரியான ஸ்மெல். அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல், சரி அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவரை பத்திரமா சேஃபாக சேர்க்கணுமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட காசுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு சண்டை போட்டு, இந்த மாதிரி நான் பைக்கில் அங்கேருந்து வர்றதுனால கம்மியாக தான் காட்டுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சரியான போதில் இருந்ததுனால தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் அதில் எனக்கு காமிச்ச அமௌண்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தான் சார் 140 தான் சார் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு, அவர் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி அடிக்கிறதுக்கெலாம் வந்து வாமிட் பண்ணுறதுக்கு சாரி கூட கேட்காம ஃபைனலாக நான் 100 தான் தருவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். சரி நானும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 வீக்ஸ்க்கு பிஃபோராக இருக்கும். அப்போ வந்து ஒரு ரைடு எடுத்தேன். அப்போ வந்து என்னாச்சு, ஹாஸ்டலில் இருந்து ஒரு காலேஜ் பையன் தான் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணணுன்னு சொல்லிட்டு நார்மலாக தான் பைக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தேன். அவர் நார்மலாக தான் கேஷுவலாக பேசினார். பேசிட்டு போக போக ஒரு மாதிரி வந்து தடவுறது, ஒரு மாதிரி தடவிக்கிட்டே ஒரு மாதிரி ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சிட்டாரு. கை வச்சிட்டோன்னே எனக்கு அப்படியே மனசே டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு பதட்டமாயிட்டு. அதுக்கப்புறம் இவர் எப்படா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே, சரி பக்கத்தில் தான் லொக்கேஷன்னொடனே டக்குன்னு போயிட்டு இறக்கி விடலான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டோன்னே ஒரு மாதிரி அவர் என்ன வரீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓப்பனாகவே கேட்டார். இந்த மாதிரி வரீங்களா பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் கேட்டு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இந்த பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். நான் டக்குன்னு அந்த பைக்கை திருப்பிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த ரேப்பிடோ பைக் டாக்ஸியை பொறுத்தவரையிலும். அதனால் இந்த பைக் டாக்ஸியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள், அதாவது நிறையா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு, அதாவது டிராஃபிக் போலீஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கஸ்டமர் சைடு ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த வேலையில் நிறையா இருக்குது. இதில் என்ன ஈஸியாக இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்கன்னு தெரில. பட் ஆனால் எங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டும் வராது. ஒரு சில கஸ்டமர்ஸ்னால நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது ப்ராப்ளம் தான் எங்களுக்கு நிறையா அதிகம் இதில். அதாவது சில கஸ்டமர் வருவாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. அவங்கள சரி போய் லொக்கேஷனில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் நெட்வொர்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்டு கொஞ்சம் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி நானும் அடுத்த ரைடு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு நானும் பார்த்துட்ருப்போம். ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பேமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு கும்பல் ஸ்கேம் பண்ணுறதுக்குனே பைக் டாக்ஸியை குறி வச்சு நிறையா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த காசு, அதாவது பைக் டாக்ஸி புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் நாங்கள் போயிடுவோம். லொக்கேஷன் போயிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே ஃபோன் பண்ணி கஸ்டமரே ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ₹3000 அனுப்பிச்சிருக்கோம் ப்ரோ, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோன்னே நார்மல் மெசேஜில் அவங்க ஒரு ஃபேக் மெசேஜ் க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணிடுறோம், சரி நார்மல் பேங்க் மெசேஜ் தான் வந்திருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அதில் என்ன பண்ணுவோம், சரி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி 2000 அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க, 1000 நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு
சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஜிபே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு நாங்கள் ஜிபே பண்ணிட்டோன்னே எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த காசுலாம் அங்கே போயிடும். பட் ஆனால் அதில் வந்து நார்மல் மெசேஜ் அப்புறம் பேங்க் பேலன்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தா தான் அந்த அக்கௌண்ட்டில் இருந்த காசு வந்து எங்களது போயிருக்கே தவிர எங்களுக்கு எந்த காசும் ரிசீவ் ஆகலை. இது மாதிரி ஸ்கேம்ஸும் இதில் வந்து பைக் டாக்ஸி புக் பண்ணி நடக்குது. ஆனால் இதுக்கான ஆக்ஷன் வந்து பைக் டாக்ஸி டிபார்ட்மெண்ட்லேருந்து எதுவும் அவேர்னஸும் கொடுக்கல, எங்களுக்கு ரிப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிப்போர்ட் பண்ணாலும் அது வந்து எங்களுக்கு எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க கம்பெனி சைட்லேருந்து. பைக் டாக்ஸியில் வர கஸ்டமர்ஸ் மெயினாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு அதில் ஆப்பில் காட்டுற அமௌண்ட்டோ பைக் டாக்ஸி புக் பண்ணும்போது நீங்கள் காட்டுற அமௌண்ட்டோ அது கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி புக் பண்ணுறதுனா எங்களை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான். இதில் வந்து நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். மற்ற இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறதுக்கோ செக்ஷுவல் பண்ணுறதுக்கோன இடம் வந்து இது கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிருங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் சீட் பண்ணாமல் எங்களுக்காக பார்த்து எங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டாக தந்தாலே போதும். ஒரு நைட் டைம் இருக்கும், நைட் ரைடு அன்றைக்கி பண்ணேன். ஸோ அன்றைக்கி நைட் டைம் இருக்கும், ஒரு புக்கிங் எடுத்தேன். புக்கிங் எடுத்துகிட்டு அன்றைக்கி போய் லொக்கேஷன் போயிட்டேன். லொக்கேஷன் போனோடனே ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் இருந்திருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அன்றைக்கி என்னாச்சு, நான் வந்து ஒரு 2 எங்களோட கேன்சலேஷன் லிமிட் வந்து பைக் டாக்ஸியை பொறுத்தவரைக்கும் 2-3 தான் இருக்கும். அதுக்கு மேலே பண்ணால் எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் போகணுன்னு சொன்னதுனால என்னால் கேன்சலேஷனும் பண்ண முடியல. ட்ரிபிள்ஸ் வந்து பைக் டாக்ஸியில் அலோடு கிடையாது. அது ரொம்ப நைட் டைமுங்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏறுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த லேடிஸ் வந்து பின்னாடியே உட்காந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஜென்ஸ் அவங்க அந்த அண்ணனை உட்கார சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு இதுதான்ப்பா சேஃப், அவங்க ஃபஸ்ட்டு உட்காரட்டும், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றிட்டு ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் நைட் டைமில். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி தப்பாக பண்ணுறதும் என் மேலே இடிக்கிறதும், ஒரு மாதிரி அவர் வந்து கை போட்டு ஒரு மாதிரி சம்திங் ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி லொக்கேஷனு கஸ்டமராக போயிட்டாங்களே நைட் டைமுன்றதுனால கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி அதாவது பைக்கை ஓட்டிகிட்டே இருந்தேன். அப்போ பைக்கை வந்து ரொம்ப ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லைப்பா ஒன்றும் இல்லை போ போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் பார்த்தேன். ஒரு மாதிரி அவங்கள போட்டு கட்டி பிடிக்கிறதும், ஒரு மாதிரி மேலே கை தூக்கி போடுறதும், ஒரு மாதிரி அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எனக்கும் மனசில் என்ன பண்ணுறது, கப்புள்ஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியல. அதனால் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போகிறதுக்கு அவங்க இறங்கிறதுக்கு லொக்கேஷனுக்கு முன்னாடியே என்னை இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டான இடத்துல அவங்க 2 பேரும் இறங்கிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பைக்கை வந்து எங்களுக்கு பர்மிஷனே கிடையாது 3 பேரை கூப்பிட்டு போகிறதுக்கு. ஆனால் சரி நைட் டைம் அன்டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு போன காரணத்தினால இந்த மாதிரி பைக்லேயும் தப்பு பண்ணாங்கன்னா இந்த மாதிரியும் நடக்குது. பைக் டாக்ஸியில் 3 பேருக்கு அலோடே இல்லை. ஆனால் நான் என் ஓன் ரிஸ்க் எடுத்து தான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் இவங்க வந்து இந்த மாதிரி பைக்கில் வரும்போது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து இவனுக்கு எதனால எதுவும் பாதிப்பு வருமானு அதை கூட யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு கம்பெனி போகிறதுக்கோ இல்லை அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஷாப்பிங் போகிறதுக்கோ மட்டும் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தப்பு பண்ணுறதுக்கோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது. எங்களோட ப்ரொஃபஷனலும் அதில் பாதிக்கப்படுது. எங்களுக்கான இந்த பைக் டாக்ஸியில் வரதுக்கான எண்ணமே யாருக்கும் மக்களுக்கு தோணாது. ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க பைக் டாக்ஸியை பொறுத்தவரையிலும். ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறதுக்கோ மட்டும் பைக் டாக்ஸியை புக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ பைக் டாக்ஸியை புக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு.